இல்ல உங்களுக்கு என்ன செய்தி வேணும்? அது இல்ல, நாங்க அதை விட உயிர்ப்பான பிரச்சனைக்கு போராடிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசு பணிக்குன்னு ஒரு தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் ஒன்று வச்சிருக்கு. இதுல இருக்க குறைஞ்சது 75 லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. 55 லட்சம் பேர் இப்போ விண்ணப்பிச்சுட்டு இருக்காங்க. அதுல 29 லட்சம் பேர் பெண்கள். இதுல 284 பேர் திருநங்கைகள், மாற்று பாலினத்தை சார்ந்தவர்கள். இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. மொத்தம் நம்மகிட்ட இருக்கிற வாய்ப்பே 3937 தான் இருக்கு. ஆனா 15,52,000 பேர் அதுக்கு தேர்வு எழுதுறாங்க. அப்படின்னா எவ்வளவு பேர் வேலையின்மையில இருக்கிறாங்கன்னு பாரு. இந்த வேலையும் முறையா தகுதி உள்ளவருக்கு கிடைக்கிறது. அதுல ஏகப்பட்ட முறைகேடுகள், அதுல இடைத்தரகர்கள், அதுல கேள்வித்தாள் ஒரு தனியார் ஒரு பேருந்துல ஒரே ஒரு காவலரோட அந்த கேள்வித்தாளை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் போறாரு அப்படிங்கும் போது அந்த கேள்வித்தாள் எவ்வளவு பத்திரமா வரும். அந்த தேர்வு எழுதுற அரங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த கேள்வித்தாள் வெட்டி திறக்கப்பட்டு இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. கேள்விகள் எல்லாம் இதெல்லாம் ஒரு கேள்வியா? இந்த கேள்வித்தாளை, இந்த கேள்வியை உருவாக்கிய குழு அவங்களெல்லாம் தூக்கி தண்டிக்காம என்ன பண்றது சொல்லுங்க? அந்த மாதிரி எப்படிப்பட்ட அறிவாளி? முடிசூடும் பெருமான் அப்படின்னு நம்முடைய மூதாதை வைகுந்தரை ஹேர் கட்டிங் கார்டுன்னு எழுதி வச்சிருக்காரு. பயவா களரணையர் அப்படிங்கிற குரலை கற்றவர் சபையில கல்லாதவர் பேசுறது எப்படி இருக்குதோ அப்படி ஒரு கலர் நிலம் போல கற்றவர் அவையில கல்லாதவர், அவருக்கு ஒரு மதிப்பு இருக்காதுங்கிறது குரல். அதை பிரஸ்ட்லெஸ் உமன் லாங்கிங் ஃபார் செக்ஸ்ன்னு மொழிபெயர்த்து வச்சிருக்காரு. அதாவது நீங்க யாராவீங்கன்னு கேட்க தோன்ற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு கேள்வியுமே சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அதுல இவங்க கேட்கிற கேள்வி ஆங்கில வழியில் எழுதுறவர்களுக்கு எளிமையான கேள்வியும், தமிழ் வழியில் எழுதுற நம் பிள்ளைகளுக்கு கடுமையான கேள்வியும். 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள பாடங்கள்ல தான் கேள்வின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளதான் கேள்வி அப்படின்னா அதுக்கு தயாராகி வர சொல்லிட்டு அதை தாண்டி மிக கடுமையான கேள்விகளை முன்வைக்கும் போது அது என்ன நோக்கத்துக்காக அப்படி செய்யப்படுது? எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க இப்ப இதுல இருக்கிறது. இதனால இதுல இந்த குளறுபடிகள் நிறைய பாதிப்புகள் இருக்குது. இது எழுதி எழுதி தோத்து போய் பல லட்சக்கணக்கான பேர் வெளியில நிக்கிறான். நீங்க ஆசிரியர்னு எடுத்துக்கிட்டா பகுதி நேர ஆசிரியர் பணி நியமனத்துக்கு 12,000 பேர் தான். தேர்வு எழுதி பணி நியமனத்திற்காக 60,000 பேர் வெளியில் நிற்கிறான். இவ்வளவு இது இருக்கு. இதுல 1959 தமிழ்நாடு தேர்வு ஆணைய விதியின்படி அது என்னன்னா, ஒரு வேற்று மாநிலத்தவர் தமிழ்நாடு அல்லாதவர் ஒரு 30 விழுக்காடு எழுதிக்கலாம் பொது வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. அதுல அவங்க தமிழ் மொழியில கட்டாய தேர்ச்சி பெறணுங்கிறது ஒரு விதி. இப்ப அதை கடந்த காலத்துல அதிமுக அரசு அது எடுத்துருச்சு. யார் வேணாலும் எழுதிக்கலாம். அந்த 30 விழுக்காடு இல்ல, அதையும் தாண்டி எழுதிக்கலாம். தேர்ச்சி பெற்று இந்த மாதிரி நீங்க பணி பெற்ற பணிக்கு சேர்ந்த பிறகு 2 ஆண்டுகள்ல தமிழ் படிச்சுக்கலாம் அப்படின்னு. யாராவது வேலைக்கு சேர்ந்துட்ட பிறகு தமிழ் கத்துப்பானான்னு நீங்க பாருங்க. அந்த விதியும் தளர்த்தி விட்டாங்க. இதனால இப்ப எழுதுறான்ல இந்த 15 லட்சம் பேரு, அதுல ஏழு எத்தனை பேருன்னு தெரியாம போயிருக்கு. இருக்கிற வேலை வாய்ப்பு மின்துறை, அறநிலையத்துறை, இதுல எல்லாம் 7 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரை பணம் வாங்கிட்டு தான் பணியமர்த்துறாங்க. அந்த அளவுக்கு ஊழல் பெருத்து போச்சு. அப்ப இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வாய்ப்பு, ஆயிரக்கணக்கான வாய்ப்பு, ஆனா காத்திருக்கிறோர் அதுக்காக பல லட்சக்கணக்கான இளைஞர்களா இருக்கு. இப்ப இப்படிப்பட்ட சூழல்ல இந்த முறைகேடுகள் தவிர்க்கப்படணும். படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கு பாருங்க. நீங்க 58 வயசுல அரசு பணியாளர் ஓய்வு, 60 வயசா நீட்டிக்க காரணம் என்ன? அவங்க ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு உங்ககிட்ட நிதி இல்லை. 58 வயசுல ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லாதனால 59 ஆக்குனீங்க, அப்புறம் 60 ஆக்குனீங்க. அந்த 2 ஆண்டுகள் படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிற 2 ஆண்டு காத்திருக்க வேண்டியது. இப்ப
இப்ப இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்ல முடியாத வேதனையோடு போயிட்டு இருக்கு. இப்ப அந்த பல லட்சக்கணக்கான பணியற்று நிக்கிற அந்த படித்த பிள்ளைகளுக்காக தான் இப்ப இது ஆர்ப்பாட்டமா தான் செய்யணும்னு இருந்தேன். அது அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு. சரி கூட்டமா வேணா நடத்திக்கிறோங்கன்னாங்க. சரி கூட்டமா நடத்திக்கிறோம், எங்க கோரிக்கையை கொண்டு போறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டத்தை நடத்துறோம். கால் நூற்றாண்டா நடக்குது. இப்ப உதாரணமா உதவி ஆய்வாளருக்கு 900 பேர்ல 400 பேர் முறைகேடா போட்டுட்டாங்க. அதுல இருக்கிற வகுப்பாரி பிரதிநிதித்துவம் இருக்குல்ல, இடஒதுக்கீடு இருக்குல்ல, இட பங்கீடு முறை அதுங்க கடைபிடிக்கல. காசை வாங்கிட்டு எல்லாருக்கும் போட்டு விட்டாங்க. அதை ஐயா அந்த டிராபிக் ராமசாமி வழக்கு போட்டு அந்த வழக்கு நடந்துகிட்டு அந்த கோப்புகளை வெளியில வர விடக்கூடாதுன்னு அந்த அலுவலகத்தை தீ வச்சு கொளுத்துனது உங்களுக்கு தெரியும். சென்னையில அதிகாரி உள்ள இருக்கும்போது தீ வச்சு கொளுத்தி விட்டாங்க. இப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் முறைகேடு. பல வழக்குகள் இதுக்கு புனை போட்டப்பட்ட வழக்குகள் முடிக்காம இன்னும் அப்படியே நிலுவையிலே இழுத்துக்கிட்டு 186 பேருக்கு மேல இந்த மாதிரி முறைகேடா பணி பண்ணவங்க பணி நீக்கப்படணும்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு கருணை அடிப்படையில் பணியை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. தவறுன்னு தெரிஞ்சு கருணை அடிப்படையில் அதனால மறுபடி தவறுகள் நடக்கிறது தடுக்கப்படாம இருக்கு. தவறு நடந்தா அது பாத்துக்கலாம், அது என்ன பிரச்சனை இல்லைன்னு போயிட்டு இருக்கு. அது சரி செய்யுங்க அப்படின்னு கேக்குறோம். சரி செய்யலன்னா 2026 தேர்தல் வரைக்கும் எல்லா கட்சியுமே நடந்துட்டாங்க. குறிப்பா திமுக எதிராக தான் ஒவ்வொரு கட்சியுமே பிரச்சாரம் பண்ணிவிட்டாங்க. நேற்று விஜய் உட்பட. அதே மாதிரி நீங்க மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்கா? அப்படி தந்துச்சுன்னா எந்த விஷயத்தை முன்னெடுப்பீங்க? தம்பி இப்படி கேட்கறது வேடிக்கையா இருக்கு. இப்ப அண்ணன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? தொடர்ந்து மக்களை தான் சந்திச்சிட்டு இருக்கேன். சுற்றுப்பயணத்துக்கு தான் கேட்கிறேன். தமிழ்நாடு நான் சுத்தி பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே, என் நாடு தானே, ஏற்கனவே சுத்தி பார்த்தேன். எங்கெங்க என்ன இருக்கு, எங்கெங்க எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும். நான் எழுதி வச்சு படிக்கிறேன் இல்லையே, இதயத்திலிருந்து பேசுறேன். இந்த ஊர்ல அரியலூர்ல என்ன, பெரம்பலூர்ல என்ன, திருச்சியில என்ன, திருவாரூர்ல என்ன, திருவாடுதுறையில என்ன எல்லாம் எனக்கு தெரியும். அதனால அது பிரச்சனை இல்லை. சுற்றுப்பயணங்கிறது இப்ப நான் செய்யறது இப்ப இன்னைக்கு இந்த பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை. மக்களின் பிரச்சனையை முதல்ல என் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. இப்ப இவ்வளவு பேர் 75 லட்சம் பேர் வெளியே நிக்கிறாங்களே, இது காரணம் யாரு? அரசா? எங்க ஆளுதான். இப்படி ஒரு அதிகாரத்தை தேர்வு செஞ்ச மக்கள் நாங்கள் தானே குற்றவாளிகள். நீங்க சொல்றீங்க 25 வருஷமா இந்த சிக்கல் இருக்கு. 25 வருஷமா இந்த சிக்கலை கலையாம தூக்கி சுமந்தது யாரு? கற்ற பிள்ளைகள் தான், நம்ம தான். ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், அதிகாரிகள், கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். ஆனா அப்படி இல்லை, இவங்க செய்யல. தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் வீதிக்கு வராங்களே ஒழிய, பொதுவான மக்களின் பிரச்சனைக்கு கற்ற பிள்ளைகள், கற்றறிந்தவர்கள் களத்தில் நின்று அதை தீர்வு காணணும்னு நினைக்கிறது இல்லை. அதனால வர்ற பிரச்சனை தான். அததான் திரும்ப திரும்ப ஆபிரகாம் லிங்கன் சொல்றான், ஒரு தவறான ஒரு ஆட்சி நடக்குது என்றால் அது ஆட்சியாளன் பொறுப்பு அல்ல, அந்த ஆட்சியை நிறுவிய மக்கள் தான் பொறுப்பேற்கணுங்கிறான். இப்ப குற்றவாளி நாம தான். அதனால அது இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்புணர்வோடு நமக்கான சரியான தலைமையை தேர்வு செய்து சரியான அதிகாரத்தை நிறுவலைன்னா அடுத்த தலைமுறையும் இதே மாதிரி வீதியில நின்று போராடிட்டு இருப்பார்கள். உட்கார்ந்ததுக்குள்ள 10 பேர் மன. நாங்க பகுதி இது கௌரவ விரிவுரையாளர்கள் சம்பளமே போடல, அது பேசிவிடு. அங்க கோயில்ல 500 பவன் நகை திருடிட்டு போயிட்டா, அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டா ஒரு குரல் கொடுத்து விடு. எப்படி எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. அது அந்த தேர்வு, அதுல அந்த தமிழ்நாடு தேர்வாணையத்தில் இருக்கிற குளறுபடியை படிச்சீங்கன்னாவே தூக்கம் வராது. என்னடா நம்மளை சுத்தி நடக்குதுன்னு அவ்வளவு சிக்கல் இருக்கு. அதே மாதிரி திமுக வீட்டுக்கு அனுப்புறது பாஜக வேலையும் விஜயோட வேலையும் தமிழிசை சொல்லியிருக்காங்க. தமிழிசை சொல்லியிருக்காங்க, திமுக வீட்டுக்கு அனுப்புறதா எங்க வேலையும் விஜய் வேலையும். நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க வீட்டுல தானே இருக்காங்க. இப்ப எல்லாரும் காட்டுல வாழ்றாங்களா? திமுக பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பணுது. தொடர்ந்து மக்களுக்கு நிறைய குரல் கொடுத்துட்டு மக்கள் பிரச்சனை பேசுறீங்க. ஆனா இப்படி இருக்க சூழல்ல பாத்தீங்கன்னா முதல்வர் சந்திப்புக்கு பிறகு சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் திமுக மற்ற கட்சிகளை விமர்சிக்கிறத குறைச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. அது குறை சொல்றவன் எதையாவது சொல்லிட்டே இருப்பான். திமுகவை எதிர்க்கும் போது RSS கைக்கூலின்பான், பிஜேபி காசு கொடுத்துருச்சும்பான். பிஜேபி எதிர்க்கும் போது கிறிஸ்தவ கைக்கூலின்பான். புரியுதுன்னு நினைக்கிறேன். விஜயை எதிர்க்கிறது இல்ல. தம்பிதான் என்னை எதிர்த்து பேசினாரு மேடையில்.
நான் கேள்விதான் கேட்கிறேன். அண்ணன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். பொது அறுவடையில் வந்தால் நான் என்ன தவறு செஞ்சேன்னு எல்லாரும் என்னை விமர்சிக்கிறீங்க. இப்ப எதுக்கு இந்த கேள்வி கேட்கிறீங்க? ஸ்டாலின் ஐயாவை பார்த்த பிறகுதான் பேசுறேன். நீ மாநாட்டில் பேசின அடுத்த நாளே நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் உன்னை கேட்டேனே, அது நீ பெட்டி வாங்கிட்டு தான் பேசுறேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பிஜேபி உன் கொள்கை எதிரினா பண மதிப்பிழப்பை நீ ஆதரிச்சே ஆதரிக்கல. இந்தியாவிலே ஒரே ஒரு மகன் தான் அந்த டிமானிட்டைசேஷனை எதிர்த்தேன், நான் மட்டும்தான். அப்ப எல்லாருமே என்னை பைத்தியக்காரன் தான் சொன்னாங்க. அப்ப அது பிஜேபியின் கொள்கை இல்லையா? ஒரு கேள்வி அண்ணன் உங்களுக்கு எழுப்பும் போது பதில் சொல்லணும். பிஜேபி உங்க கொள்கை எதிரினா காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனான்னு கேட்டா ஆமாவா இல்லையான்னு தான் சொல்லணும். எதற்கு எங்களை எதிர்க்கிறீர்கள்? அதுக்கு அது இல்ல கேள்வி, அதெல்லாம் பதில். பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா விளக்கம் சொல்ல தெரியணும், இல்லைன்னா பேசக்கூடாது. அண்ணன் சொல்றது புரியுதா? என் தம்பி உங்களுக்கு தான் பேசுறேன், விஜய்க்கு சேர்த்தம்பி விஜய்க்கா தான் கேட்கிறேன். அப்படி பேசக்கூடாது. ஒரு தலைமை சரியா வரணும். முன்னாடி நிக்க வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதீங்க, உண்மையானவனான்னு பாருங்கன்னு நீங்க அவ்வளவு பேருக்கு முன்னாடி பேசுறீங்க. கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்னு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல தெரியணும். மதச்சார்பற்ற சமூக நீதினு ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறீங்க. சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்புன்னு நாங்க பேசுறது, சாதி இழிவிற்கு தீண்டாமை கொடுமை இருக்கு ஒழிப்புன்னு பேசுறோம். இங்க மதச்சார்புள்ள சமூக நீதினு ஒண்ணு இருந்தா மதச்சார்பற்ற சமூக நீதினு பேசுறது சரி. இங்க மதச்சார்பு மதத்தின் அடிப்படையில் தான் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுதா? வகுப்புங்கிறதே உங்களுக்கு தெரியுது சாதிய கட்டமைப்பு. எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே சாதியின் அடிப்படையில் கொடுங்கிறதுக்கு போராடி பெற்ற உரிமை தான் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம். அது தெரியாம நீங்க மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க. நீங்க மதச்சார்பற்ற உங்க சமூக நீதியில கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கு பதில் தான் சொல்லணும். என்னைய திட்டுறாருன்னு பேசக்கூடாது. புரியுதா நான் கேட்கறது? தம்பி, உங்களுக்கு தேவையானவன் வாடகை காசு வாங்கி தின்ட்டு புகழ்ந்துகிட்டு இருப்பான். இங்க ஒருத்தர் நிக்கிறேன் கேள்வி கேட்பேன். என்னைய கேள்வி எல்லாம் பதில் சொல்றேன். என்னை கேள்விகள் பதில் சொல்ற. நீங்க ஸ்டாலினை பார்த்த பிறகு அப்படின்னா நீ என்ன சொல்ல? ஸ்டாலின்ட்ட பெட்டி வாங்கிட்டு பேசுறாரு. அப்ப நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஐயா ஸ்டாலின் சீமானுக்கு பெட்டி கொடுத்துட்டாரு எப்படி சொல்லணும்? அப்படி சொல்லணும். இப்ப நீங்க பிஜேபி கொள்கை எதிரிங்கிறீங்க, காங்கிரஸ் பெட்டி வாங்கிட்டீங்களா? திமுக அரசியல் எதிரிங்கிறீங்க, ஏடிஎம் கிட்ட பெட்டி வாங்கிட்டீங்களா? இதெல்லாம் என்ன கிடா ஒழிப்பீங்க? என்ன ஒரு தீப்பெட்டியோட வாங்கி தர மாட்டான்டா. ஏன்னா அப்படி வெற்றி தர என்னத்தையாவது பேசுறது தம்பி. இப்ப இந்த கூட்டம் யாருக்கு எதிராக போடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த கூட்டம் இப்ப இருந்து கேளுங்க, யாருக்கு எதிராக போடப்பட்டிருக்கு, யாருக்கு எதிராக கேள்விகள் முன்வைக்கப்படுதுன்னு பாருங்க. 1.5 மணி நேரம் பேசிட்டு ஒரு நிமிஷம் இப்படி ஒரு கேள்வி எழுப்புனா விஜய் திட்டார். அவ்வளவுலாம் ஒண்ணும் பெரியது இல்ல. இதெல்லாம் பழைய கேள்வி, எல்லாருமே கேட்கறதா. இன்னைக்கு முதல் முறையா இதுவரை பேசாத ஒரு வார்த்தை தமிழீழத்தை பத்தி தொப்புள் கூடிய உறவு அப்படின்னு சொல்லி ஒரு புதுமையா ஒரு இதை பேசியிருக்கிறாரு. தமிழக மீனவர்கள் குரல் கொடுத்துட்டு இருந்திருக்கீங்க, வாய்ஸ் கொடுத்திருக்கிறாரு. அதை பத்தி என்ன கருத்து என்ன? வாய்ஸ் கொடுத்து அதையும் பார்த்தானே பிடித்தாப்ல. தம்பி சொல்றதா இல்ல சொல்லிக்கிறதா? எல்லாருமே அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை எதுக்கணும்னு நினைப்பாங்க. சில கேள்விகள் இருக்குல்ல, திமுகவுக்கும் எனக்கும் போட்டி எந்த அடிப்படையில் இருக்குல்ல? ஒரு சித்தாந்தத்தை பல ஆண்டுகளா 60 ஆண்டுகளா ஊறி போயிருக்கிற ஒரு சித்தாந்தத்தை சினிமா வச்சு வீழ்த்த முடியாது. அதுக்கு எதிரான வலுவான இன்னொரு சித்தாந்தத்தை வச்சுதான் தகர்க்க முடியும். உங்களுக்கு வெளி புரியுதா? அதனால போட்டின்னு எல்லாரும் சொல்லிக்கலாம். எந்தெந்த வழியில் போட்டி? இப்ப நான் திமுக ஆட்சி முறையை, இந்த திராவிட கட்சியின் ஆட்சி முறையை அடியோடு தகர்க்கணுங்கிற. எப்படி தகர்ப்பாய் செய்யணும்னா எனக்கு தெரியும், நான் பேசுவேன். எப்படி வேலை வாய்ப்பை கொடுப்பேன், எப்படி இவங்க பேசுவேன். இவங்க திட்டமிட்டு என் மொழியை அழிச்சாங்க. நான் என் மொழியை மீட்டுருவாக்கம் செய்வேன்னு சொல்றேன். இப்போ ஒவ்வொன்றும் அவங்க என்ன செய்யறாங்க? ஊழல் லஞ்சத்துல ஊறி தலைச்சிருக்காங்க. ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையான்னு கேட்பேன். மக்களை வைத்து பிழைக்கவா மக்களுக்காக உழைக்கவான்னு கேட்பேன். எந்த கோட்பாட்டு பக்கம் நீங்க நிக்க போறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வாழ்வதற்கு வீட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. நான் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்க காசு பணத்தை வைக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் சுவாசிக்க நல்ல காத்த வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க தங்கத்தை சேமிச்சு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. நான் குடிக்க நல்ல தண்ணி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒண்ணுக்கு வேறுபாடு இருக்கு.
இப்ப உங்க கோட்பாட்டில இருந்து நான் மாறுறேன்னு சொல்றேன். விளங்குதா? நீங்க செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்கீங்க. நான் செயல் அரசியல், சேவை அரசியல் செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க கட்சி அரசியல், தேர்தல் அரசியல்லே நிக்கிறீங்க. நான் மக்கள் அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், மக்கள் அரசியலை செய்யணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் தம்பி கேட்கிறார், நீங்க ஊர் ஊரா போய் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நான் மக்கள் அரசியல் செய்யறேன். அப்ப அந்த கோட்பாட்டில இருந்து நான் மாறுபடுறேன். நீ பெரியார்ன்ற என் இனம் முன்னோன் ஒவ்வொருவரும் எனக்கு பெரியார்ன்ற. பெரியார் இல்லாம எங்களுக்கு இங்க எதுவுமே இல்லைங்கிற, பெரியாரால எங்களுக்கு எதுவும் இல்லைங்கிறேன் நான். உங்களுக்கு புரியுதா? இது பெரியார் மண்ணுங்கிற, நான் பெரியாரே எனக்கு ஒரு மண்ணுங்கிறேன். கோட்பாட்டு அளவுல நான் மாறுபடுறேன். நீங்க திரும்பி திரும்பி அதே பெரியார். இப்ப தம்பி விஜய்கிட்டே கேளுங்க, திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு. இவர் சொல்றாரு திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு, எல்லாம் சொல்றாரு. திமுக தொடங்கியவர் யாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. திமுக தொடங்கியவர் யாரு? அண்ணா. அதிமுகவை நீங்க அது யார்ட்டு இருக்கீங்க? அந்த அதிமுக தொடங்கியவர் யாரு? எம்ஜிஆர். திமுகவை தொடங்கியவர் தலைவர் அப்படி வச்சுட்டு அவர் தொடங்கிய கட்சியை அழிப்பேன்னு வச்சுட்டு இருந்தா இது எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குது? அப்பாட்ட அருவாளை வாங்கி மகனை கொண்டுறதா? எப்படி? அதாவது ஒரு 36 ஆண்டுகள், அதாவது ஒரு 20 ஆண்டுகள் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1990க்கு அப்புறம் இப்ப இருக்கிற இந்த தலைமுறை வரை, இந்த இப்ப நடப்பு தலைமுறை வரை கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் அந்த இளைஞர்கள்ட்ட அரசியல் விழிப்புணர்வு குடும்பம் வரலும் குறைவாவே இருக்கு. ஒரு 15%, 20% தான் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. உள்ள பகுதியில மக்கள் வந்து இல்ல அப்படி சொல்லாதீங்க. இப்ப நீங்க உங்களை மாதிரி ஊடகங்கள் நான் பேசுன இந்த 15 ஆண்டுகளை வேணா இன்னையிலிருந்து நான் பேசுற பேச்சுகளை நீங்க தடையில்லாம கொஞ்சம் முழு நேரம் போடணும்னா 1 மணி நேரம் பேசினா கூட ஒரு 20 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் போடுங்க. இல்ல என் தம்பி விஜய்க்கு, இல்ல அண்ணன் கமலஹாசனுக்கு, இல்ல அவங்களுக்கு கொடுக்கற முன்னுரிமை இருக்குல்ல, அதுல கொஞ்சம் ஒரு துளி அளவு எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இந்த ஏறிட்டார், இந்த வண்டியில போயிட்டார், இந்த இறங்கிட்டார், இந்த பார்த்துட்டார், அந்த மாதிரி எல்லாம் கூட எனக்கு சொல்ல வேணாம். பேசுறாரு இந்த மனுஷன் இந்த மக்களுக்கான ஒரு 10 நிமிஷம் காட்டி விடுங்க. மாறுதல் வருதான்னு பாப்போம், இல்லன்னு பாப்போம். சத்தியமா வராம எனக்கு 36,50,000 பேர் ஓட்டு போட்டு தனி மகனை எந்த பின்னணி இருந்தது? எந்த பேசுற பகுதியில மக்கள் கூட்டமே வர மாட்டாங்குது. அப்படி மட்டும் கூட்டம் வருது. அந்த கூட்டம் இப்ப நீங்க இப்படி பாருங்க, கூட்டத்தை பார்க்காம கொள்கையை தான் பார்க்கணும். நீங்க இந்த பாரத போர் எடுத்துக்கிடுவோம், கற்பனைன்னு கூட வச்சுக்கிறோம். தர்மம் என்ன போதிக்குது? கௌரவர் எத்தனை பேரு? பாண்டவர் எத்தனை பேரு? 5 பேர் தான். இறுதியில் வென்றவன் யாரு? அப்ப என்ன போதிக்குது அது? உண்மை, நேர்மை, தர்மம் வெல்லும்டான்னு. தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாம கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதவன் பாரதி பாடுறானே, இதுக்குத்தான் பாடுறான். கூட்டத்தை பார்க்காதீங்க, கூட்டம் வரும், எல்லாருக்கும் வரும். நயன்தாரா சேலத்துல ஒரு நகை கிடக்க திறக்க வந்ததுக்கு 60,000 பேர் கூடா. அதே நேரம் பக்கத்துல வெறும் 40 பேர் விவசாயி போராடிட்டு இருந்தான். 40 பேர். கேளுங்க, யாராவது இல்ல இருந்து காட்சி இருக்கு. 40 பேர். என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா? இல்ல ஐயா விஜயகாந்துக்கு வராத கூட்டமா? கூட்டம் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம். அந்த படம் நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதுக்கு அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும். இல்லைன்னா அடுத்த காலத்துல திரையரங்கு ஏடிடும். நீங்க என்ன எடுத்து வைக்கிறீங்கிறத பொறுத்து தான். அது இப்ப நான் பேசுறத நீங்க போய் பாருங்க. எத்தனை கோடி பேர் பார்க்கல. இப்ப கோயம்பேட்டுல, கோயம்புத்தூர்ல நான் பேசுனதை 2 கோடி பேர் பார்த்திருக்காங்க. அதே என் தம்பி மாநாட்டில் பேசுறது இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவார்ல, அதை தேடுங்க, எத்தனை பேர் பார்த்திருக்காங்க. அவரை பார்க்க கூடுவான், அவர் பேசுறத கேட்க கூட மாட்டான், என்னைய பார்க்க கூட மாட்டான். இந்த மகன் என்ன பேசுறான்னு கேட்க கூடுவான். ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. திரும்ப திரும்ப நீ இந்த மாதிரி மறுபடியும் கேட்டீங்கன்னா இப்ப எரிச்சல் படாம கோவப்படாம என்ன பண்ண முடியும்? விமர்சனம்ங்கிற கேள்வி கேட்டா பதில் தான் சொல்லு. இது விமர்சனமா? இப்ப நான் இவ்வளவு நேரம் கேட்டது நீங்க சொல்லு விமர்சனம்ங்கிற, நீங்க சொல்லு. இப்ப நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லு. இப்ப ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் தான் சொல்லணும். அத விமர்சனம்னு சொல்லக்கூடாது. பொது கேள்வி கேட்டா பதில் தானப்பா சொல்லணும். இல்ல நான் முதல்ல அறிவிச்சது தானே, அதுக்கப்புறம் தான் அவர் அறிவிக்கிறாரு. இங்க போராட்டத்தை வைங்கன்னு தமிழ்நாட்டு அந்த டிஎன்பிசியில தேர்வு எழுதுன்னு நம்ம பிள்ளைகள் கேட்டுக்கிட்டு ஒரு மைய பகுதியில வச்சீங்கன்னா எங்களுக்கு வசதியா இருக்கும். அதுக்காக இங்க வச்சோம்.
அது கொள்கை தலைவரா வச்சிருக்கிறது அது அவங்க விருப்பம். ஏன் வச்சிருக்கோம்னு சொல்லணும். அவங்களுக்கு கொள்கை தலைவர், எனக்கு பாட்டியார். எங்களுக்கு எங்களுடைய இனத்தின் பெருமை மிக ஒரு அடையாளம் எங்க பாட்டியார். அதனால அது கொள்கை தலைவர்னு அது வைக்க முடியாது. அது இப்ப எனக்கு ஒரு தெய்வம் இருக்கு, முருகனை போய் என் குலதெய்வம் எனக்கு கொள்கை தலைவர் வச்சா நீங்க எப்படி பாப்பீங்க? அது என் இறை. கண்ணகி ஒரு காப்பிய நாயகி. வேலு நாச்சியாருங்கிறது வரலாற்று பாருங்க, வரலாற்று நாயகி. இந்திய துணைக்கண்டத்திலே எங்க பாட்டிக்கு இணையான ஒரு பெண்மகள் இல்ல. எங்க முன்னவர்கள், எங்க மன்னர்களே போர்ல தோற்றுருக்கான். தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியர், அழகுமுத்துக்கோன் எல்லா ஆண் மக்களும் தோற்றுருக்காங்க. எங்க பாட்டி மட்டும்தான் அந்த விடுதலை போர்ல போரிட்டு வென்றிருக்கா. விளங்குதா உங்களுக்கு? அந்த பெருமைக்குரிய மகள். அதுல அவரு கொள்கை தலைவரா ஏற்றுக்கிறதுல அவர் ஏற்றுக்காரு. அதுக்கு ஒண்ணும் நம்ம தம்பி என்ன எல்லாரும் பைத்தியம் ஆயிட்டல. அவருக்காக செலவு வச்சிருக்காங்களா? அப்படி சொன்னாங்களா? ஒரு நிமிஷம் பேசி முடிப்பீங்க. சில யாருக்காக? ஸ்டாலின் சொன்னாரு அவருக்காக வச்சிருக்கோம்னு. போதம்பி அவருக்காக வச்சிருக்காரு சிலைன்னா. அப்புறம் நீ எப்படி கேள்வி கேட்கிற? கேட்க தெரிஞ்சா கேள்வி கேட்கணும். அவருக்காக வச்சிருக்க அப்படி சொன்னாரா? எப்படி பாக்குறீங்க? நீ எப்படி பாப்ப அந்த சிலைய? அப்படி நான்